பணி ஆணைகளை முதலமைச்சர் விஜயிடம் பெறும்போது கண்ணீர் விட்டு அழுத குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் விஜய் ஆறுதல் கூறினார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகாவினுடைய பரப்புரை கூட்டம், தாவேகுடைய தலைவர் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பரப்புரை கூட்டம். அந்த கூட்டத்துல அவரை பார்ப்பதற்காக கட்டுக்கடங்காமல் கூடிய அந்த கூட்டத்தினால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். அதில் 1.5 வயது குழந்தை உட்பட 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுமைக்குமே ஒரு பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வாக, ஒரு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவையே சோகத்தில் கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றியிருந்தது. மத்திய அரசிலிருந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வரளவுக்கு இந்திய அளவில் கவனத்தை பெற்ற நிகழ்வாக மாறி இருந்தது. அப்படியான அந்த துன்பியல் நிகழ்வுக்கு தாவேகாவினுடைய பரஸ்பரை கூட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாவேகா அரசு அமைந்ததுக்கு பிறகாக அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில, அவருடைய துயரத்தை துடைக்கும் வகையில முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து, அதன் அடிப்படையில அந்த 41 பேர் குடும்பங்களுக்கு, அதன் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய யாரும் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில அரசு பணி வழங்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு அறிவிப்பு சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில 41 பேர் உயிரிழந்த நிலையில 31 பேருக்கு அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 31 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 41 பேர் உயிரிழந்தாலும் ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர், 2 பேர் என்றெல்லாம் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த வகையில தற்பொழுது 32 பேர் இன்றைய முதலமைச்சருடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தாங்க. அதில் ஒருவருக்கு மட்டும் பணி வழங்கக்கூடிய சூழல் இல்லாதால், அவர்கள் பணி வேண்டும் என்று விரும்பாதால் அவர்களுக்கு மாற்றாக அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சிறப்பு நிவாரணம் என்பது தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்வுல பணியாணை பெற்றுக்கூடிய இந்த 31 பேரிலும் அந்த பணியாணை பெறும் பொழுது அவர்கள் அந்த அழக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்வு என்பது ஒரு அரசு நிகழ்வாகத்தான் நடத்தப்பட்டது. ஆனாலும் அந்த நிகழ்வுல முதலமைச்சரிடம் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பணியாணையாக இல்லாமல், மாறாக அந்த துன்பியல் நிகழ்வு மீண்டும் தங்கள் என்ன ஓட்டங்கள் ஓடக்கூடிய நிகழ்வாக அவர்கள் முதலமைச்சர் பார்த்ததும் தங்கள் மனம் உடைந்து அழக்கூடிய அந்த காட்சிகளும், அவர்கள் அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது தன் நிலை தாங்க முடியாமல் முதல்வரும் கண்ணீர் விடக்கூடிய அந்த காட்சிகளும் நடந்தேறியிருக்கிறது.